ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆங்காங்கு வரக்கூடியதான பகவானுடைய திருநாமத்தினுடையதான பிரபாவம் அல்லது வைபவம், அது எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்கா, அதுக்கு வியாக்கியானங்களை நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி அனுபவிக்கிறார் அல்லது எப்படி நிர்தாரணம் பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம். அதில் திருப்பாவையில் மழை கீழ்வானம் வெள்ளன்று போன்ற பாசுரங்கள்லாம் அனுபவித்தோம். இப்போ அடுத்தது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலிடமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அண்டிச்சவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாவாய் அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் விட்டு அருள்றார். அதில் இப்போ மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு ஆண்டாள் எழுப்பச்சு தன்னுடைய மாமா பொண்ணை எழுப்புறா. எல்லாருமே ஒரு கிராமம்னு சொன்னால் எல்லாரும் உறவாக தானே இருப்பா. அது மாதிரி இந்த கிராமத்தில் எல்லா தோழிமார்களும் ஏதோ ஒரு விதத்தில் உறவாக இருக்கா. ஏ மாமா பொண்ணே அப்படின்னு மாமா வீட்டில் பாடுறா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், கதவு திறந்துட்டு வான்னு கூப்பிட்டா. அடுத்தது மாமீரவளை எழுப்பீரோ அப்படின்னு அடுத்த வரியில் அவள் தான் எழுந்துக்கலைன்னா கூட மாமி நீங்கள் பக்கத்தில் இருக்கல நீங்களாவது அவளை எழுப்பி வாசலில் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரக்கூடிய கோஷ்டி வந்தாச்சு, இன்னும் படுத்துட்டுக்கே அப்படின்னு எழுப்பி அனுப்ப வேண்டாமா? மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ. அவள் என்ன வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட வாக்கு விவகாரம் இல்லையா, பேச்சு சக்தி இல்லையா, ஊமை ஆயிட்டாளா? அல்லது வாயினால் பாடுறதுக்கு சக்தி இருந்தும் கூட காது கேட்காத போயிட்டா. நாங்கள் பஜனை இவ்வளோ பேர் அரவமாக நாங்கள் பஜனை பண்ணியும் கூட நாமத்தை சொல்லியும் கூட அவளுக்கு காதில் விழாத போயிட்ட அளவுக்கு செவிடா போயிட்டாளா? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அல்லது தூக்க கலக்கத்தில் அப்படியே யாராவது தூங்கிட்டே இருக்கட்டும்னு மந்திரவாதம் பண்ணவா உண்டோ, அம்மான் பொடி தூவினார் உண்டோ அப்படின்லாம் பலவிதமாக மாமியை பார்த்து ஆண்டாள் சொல்கிறா. உன் பொண்ணை எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்கச்சே அந்த மாமி சொல்கிறா, அவள் எழுந்துக்கணுமானா நீங்கள் வெறும் அடி பெண்ணே அப்படின்னோ பாவாய் அப்படின்னோ இந்த மாதிரி யாரெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பேரை சொல்லி எழுப்பினா பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சொன்னாலானா அவள் தன்னால் எழுந்து வருவள் அப்படின்னு அவள் மாமி சொல்கிறாளாம். அதுக்கு இங்கே பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்கிறார், அவள் உணரும்படி திருநாமங்களை சொல்லுங்கோள் என்று திருத்தாயார் சொல்ல. அவள் எழுந்துக்கணுமானா அவளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நீ சொல்லணும். அவளுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பகவானுடைய திருநாமத்தை தான், பகவன் நாமந்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் சொன்னா தன்னால் அவள் எழுந்து வந்துடுறா. பொதுவாகவே சாஸ்திரப்படியே சொல்லியிருக்கு, ஒருத்தர் சமாதி அனுபவத்தில் இருந்துட்டாளானா அந்த சமாதியை கலைச்சி அவளை திருப்பி உலக நினைவுக்கு கொண்டு வரணும்னாலும் அல்லது ஒருத்தரை சமாதி ஏற்றணும்னாலும் ரெண்டுத்துக்குமே நாமம்தான். நாமத்தை சொல்ல 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 சமாதி கைகூடிடும். ந யோகேன சமாதினா தத்பலம் லவதே சம்யகு கலவு கேசவ கீர்த்தனாத்துன்னு சாஸ்திரம் சொல்றதுனால சமாதியில் கிடைக்காத ஆனந்தம் கூட நாமத்திலேயே கிடைச்சிடும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றதாக்கிறதுனால நாமத்தை சொல்ல சொல்ல ஒருத்தருக்கு சமாதி ஸ்திதியும் உண்டாயிடும். சமாதியில் போயிட்டோம்னா திருப்பி உலக விஷயத்துக்கு இறக்கணுமானாலும் நாமம் சொல்லி தான் இறக்கணும். அப்போ நாமம் சொல்ல 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 லோக பிரஜா அவனுக்கு மறுபடியும் வரும் அப்படின்னு இருக்கு. இப்போ உள்ள படுத்துட்டு இருக்கிற தோழியானவள் சமாதி அனுபவத்தில் படுத்துட்டு இருக்கா. பேருறக்கம், இது என்ன பேருறக்கம்னு சொல்லி எழுப்புறா இல்லையா? வெறும் உறக்கம்னா தூக்கம். பெருந்துயில் தான் தந்தானோ, அங்கே வெறும் துயில்னா தூக்கம், பெருந்துயில் பேர் உறக்கம்னு சொல்லிட்டா சமாதின்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணானுபவத்தில் சமாதியில் கிடக்கக்கூடியதான பெண் பிள்ளை அவளை எழுப்பணுமானா அவளுக்கு எதை சொன்னால் அவள் சமாதியை விட்டு கலைஞ்சி அதோட பேரானந்தம் நாமத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு ஓடி வருவாள் அப்படின்னா அதுக்கு நாமத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் நாமம் சொல்ல சொல்ல அந்த சமாதி அனுபவம் அவள் ஏதோ ஒன்று அனுபவிக்கிறா கிருஷ்ணானுபவம், அதை விட்டு இறங்கி கோஷ்டியோட கூடி இருந்து குளிர்ந்து
நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவளாக ஆவள். அதுக்கு நீங்கள் நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, அவள் உணரும்படிக்கு வடி திருநாமங்களை சொல்லுங்கோ என்று திருத்தாயார் சொல்ல, நாங்கள் சொன்ன திருநாமங்கள் அநேகம் அன்றோ என்கிறார்கள். நாங்கள் என்ன நாமத்தை சொல்லாதையா இருக்கோம், உங்கள் வீட்டு வாசல் வந்து உட்காந்து நாமத்தையே தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. நாங்கள் சொன்ன திருநாமங்கள் அநேகம் அன்றோ என்கிறார்கள், அவைதான் எவை என்ன சொல்லுகிறார்கள். அப்படி என்னென்ன நாமத்தை நீங்கள் சொல்லிட்டேடி அப்படின்னா, மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்று. இதை மாதிரி மாமாயன் அப்படின்னு ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம் மாமாயன்னா. மாதவன் அப்படின்னா சிவபதி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்னடான்னா வைகுந்தன் அப்படின்னா அவனுடையதான நித்திய வாசஸ்தலமாகிய வைகுண்டம், பரமபதம் அப்படின்னு. அந்த பரமபதம்னு சொல்லாத பரமபதம் உடையவன், பரமபதத்துக்கு சொந்தக்காரன் யாரோ அவனுக்கு வைகுண்டன் அப்படின்னே பேர். வைகுந்தன் அப்படின்னு தமிழில் அதை சொல்கிறா. இப்படி மேன்மைக்கு அடியான திருநாமங்களும் நீர்மைக்கு அடியான திருநாமங்களும் இரண்டுக்கும் நிதானமான சிவப்பதித்துவத்துக்கும் வாச்சகமான திருநாமங்களுமாக ஒரு ஸ்ரீ சகசநாமத்துக்கு போரும் திருநாமங்கள் எல்லாம் சொல்லிட்டென்கிறார்கள். என் நாமம் பலவும் அப்படின்னா இல்லையா, இதில் ஏதோ சந்தஸுக்கு பாசுரத்தை முடிக்கணும் அப்படின்னா அதில் பாட்டுக்கு 1000 நாமத்தை சொல்ல ஆரம்பித்தானா அது பெரிய மடல் மாதிரி போயிடும். இப்போ 1000 நாமங்களை சொன்னோன்றதுக்கு உதாரணமாக மாமாயன், மாதவன், வைகுந்தன் அப்படின்னு ஓரிரு திருநாமத்தை சொல்லிவிட்டு இதை மாதிரி என்றென்று நாமம் பலம் ஒரு சகஸ்நாமமே சொல்லியாச்சு, 1000 நாமங்களை சொல்லியாச்சு, உன் பொண்ணு எழுந்து வரல அப்படிங்கிறா. இதில் மாமாயன் அப்படிங்கிறதுனாலேயே என்னென்ன திருநாமங்கள்னா மேன்மைக்கடியான திருநாமங்கள் அப்படின்னா பரத்வம், நாராயணன், பார்க்கடல் பையத்துயின்ற பரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவனுடைய பரத்வம் மேன்மைக்கு உரியதான நாமங்களை சொன்னோம். நீர்மைக்கடியான திருநாமங்களும்னா அவன் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியவன், சௌலபிய சௌசீல்ய வாத்சல்ய காருண்யங்கள் உடையவன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான கோவிந்தன், முகில்வண்ணன் பேர்பாட, இப்படி போன்ற பல நாமங்கள் நடுவில் வைக்கிறான். இதெல்லாம் மனத்துக்கு இனியானை இப்படின்ற பல திருநாமங்கள் சொல்கிறாலே இதெல்லாம் அவனுடையதான நீர்மை இறங்கி அனுகிரகம் பண்ணுறான். அவனுடையதான சௌலபிய சௌசீல்ய வாத்சல்ய போன்றவைகளோ அவனுடைய ரூப சௌந்தரியங்களை வர்ணிக்கக்கூடியதான நாமங்கள். இது ரெண்டுத்துக்கு நிதானமான சிவபதித்வம் அப்படிங்கிறது தான் மாதவன்னா சிவபதின்னு அர்த்தம். ஏன்னா சகஸ்நாமத்தில் கூட சிவபதி அப்படிங்கிறதோ ஸ்ரீகரஹா, ஸ்ரீனிவாசா, நிதானகா இப்படியாக பலவேறு திருநாமங்களை சொல்லி வரார். ஸ்ரீதர், ஸ்ரீச, ஸ்ரீனிவாச, ஸ்ரீநிதி, ஸ்ரீவிபாவனா, ஸ்ரீதர, ஸ்ரீகர, ஸ்ரேய, ஸ்ரீமான், லோகத்ரயாஸ்ரயா அப்படின்னு இப்படி பல நாமங்கள் சிவபதியோட அதை பிராட்டியோட சம்பந்தப்பட்ட பெருமாளுடைய நாமம். அதிக அவதாரத்தை சொன்னால் சீதா வல்லவன், சீதாரமணன், சீதாராம் போன்றவைகளையோ, ராதேஷ்யாம், ராதாரமன், ராதா வல்லப் அப்படின்னோ, அல்லது ருக்மணி நாயகா, ருக்மணி காந்தா அப்படின்னோ இது மாதிரியான அவதாரங்கள்லையும் அவனுக்கு திருநாமங்கள் உண்டு. கோபி ஜனவல்லபாய நமஹா, கோபி ஜனவல்லபா பாட்டில் பாடச்சவன் கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி ராதா மாதவா அப்படிங்கிறதான இந்த விஷயங்களை தான் இங்கே சொல்கிறார். இவன் பாட்டாக பாடுறதெல்லாம் வியாக்கியானங்கள் ஏற்கனவே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். இப்படி சிவபதித்துவத்துக்கு வாச்சகமான திருநாமங்களுமாக இப்படியாக பகவானுடையதான பலவேறு குணங்களையும் ரூபங்களையும் மகிமைகளையும் மேன்மைகளையும் சௌலபிய சௌசல்யாதி நீர்மைகளையும் சொல்லக்கூடிய பலவேறு நாமங்களை சகஸ்ரநாமத்துக்கு போகிறோம். ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்லியாச்சு. உன் பொண்ணு எழுந்து வராது தான் குற்றம், இப்போ நீ எழுப்பு அப்படின்னு சொல்லி புருஷகாரமாக ஒரு ஆச்சாரியரை பற்றி அந்த தோழியை எழுப்பறா அப்படின்னு. பாகவதாளாகிய நம்ம எல்லாருமா சேர்ந்து நாமத்தை சொன்னால் கூட சமாதியிலேருந்து கலையாதவள் ஒரு ஆச்சாரியர் பார்த்து பகவன் நாமத்தை சொன்னால் தன்னால் கலைஞ்சிரும் அந்த சமாதி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை காட்டுறா. அங்கே மாமீர் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிற புருஷகார பூத்தை. அவள் போய் எழுப்பணுமா. நாங்கள் நாமத்தை நிறைய சொன்னாலும் நீ நாமம் சொன்னாதான் அப்படின்னு இங்கே சொல்கிறா. இப்படியாக 3000 படி வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இப்போ
ஆறாயிரப்படியில் சுவாமி அழகியமனவாள பெருமாள் நாயனார் என்ன சாதிக்கிறார் அப்படிங்கிறத மேலே அனுபவிக்கலாம். இதே பாசனத்தையே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம்.